பண விஷயத்துல இந்த ஒரு தப்பை பண்ணீங்கன்னா நீங்க கடன்காரன் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் கிரெடிட் கார்டு. இது ரொம்பவே டேஞ்சரான ஒன்று. இதை மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறவங்கெல்லாம் அதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாதவங்க. கிரெடிட் கார்டோட நன்மைகள் என்னென்ன, இந்த கிரெடிட் கார்டை சரியாக பயன்படுத்தினா என்ன லாபம் கிடைக்கும், தவறாக யூஸ் பண்ணுனா என்ன பிரச்சனையில் போய் நம்ம மாட்டுவோம், அண்ட் கிரெடிட் கார்டை சரியாக பயன்படுத்தினா லட்சக்கணக்கில் பணத்தை சேமிக்க முடியும், அது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு குரல் உலகம். சொல்லுங்க, இன்டர்நெட் சயின்ஸ் இது எல்லாமே மக்களுக்கு வரமா சாபமா? இந்த மாதிரி கேட்டா சிலர் இது உலகத்தோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் இது சாபம், இது வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய குற்றங்கள் நடக்குது, புதுசா வியாதியெல்லாம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் உண்மைதான். எந்த ஒரு விஷயமே முழுசா நல்லதும் இல்லை, முழுசா கெட்டதும் இல்லை. அதை பயன்படுத்துறவங்களோட கையில தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கத்தி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? காய்கறி வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதை ஆயுதமா மாத்தி மக்களை மிரட்டவும் சிலர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இங்க பிரச்சனை கத்தியா? இல்லை, அதை வச்சிருக்கிறவங்க தான். அதே போல கிரெடிட் கார்டும் ஒரு ட்ராப்பு. அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா பணக்காரர் ஆகவே முடியாது, அந்த மாதிரி சொல்றவங்கெல்லாம் அதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரியாதவங்க தான். நம்ம இந்த வீடியோவில் கிரெடிட் கார்டை சரியாக எப்படி யூஸ் பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்ன, அதை தப்பாக யூஸ் பண்ணால் என்னென்ன பிரச்சனைலாம் நம்ம மாட்டுவோம், அண்ட் அதை சரியாக யூஸ் பண்ணி லட்சக்கணக்கில் பணத்தை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? கடந்த ஜனவரி மாதம் மட்டும் 43 கோடி தடவை கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இந்த அளவுக்கு அதிக பயன்பாட்டில் இருக்கிற கிரெடிட் கார்டு எப்படி சரியாக யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரெடிட் கார்டோட நன்மைகள் என்னென்னு பார்க்கலாமா? நம்பர் 1, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோர் அதிகமாகும். இதை யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் லோன் கூட ஈஸியாக கிடைக்கும். ரெண்டாவது, 45 நாள் வரைக்கும் வட்டி இல்லாத கடன் கிடைக்கும். இந்த காலத்தில் 45 நாள் வட்டி இல்லாமல் யாருங்க தராங்க? மூணாவது, சில கிரெடிட் கார்டில் ஷாப்பிங் பண்ணும்போது 40% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். அந்த காசு சேவ் ஆகுதுல்ல. எக்ஸாம்பிள், 20,000க்கு நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கும்போது 7,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. சப்போஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாமல் இந்த 7,000 நீங்கள் உங்கள் கையிலேருந்து கட்டும்போது உங்களுக்கு அந்த 7,000 லாஸ் தானே. ஃபோர்த் ஒன், ட்ராவல் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஆஃபர், ட்ரெயின் டிக்கெட்ஸ் ஆஃபர், ஏன் பெட்ரோல் போடும்போது கூட ஆஃபர்னு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் தர கார்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ பெனிஃபிட் இருந்தாலும் காயினுக்கு 2 சைடு இருக்கிற மாதிரி இதுக்கும் நெகட்டிவ் சைன் ஒன்று இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணலனா இதோட சுயரூபத்தையே பார்க்க வேண்டியது வந்துடும். ஓகே, இப்போ கிரெடிட் கார்டை எப்படி சரியான முறையில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கரெக்ட் மெத்தடை பார்க்கலாமா? எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் கரெக்டான ஒரு கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு டிவியை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குறீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் திருப்பி பே பண்ணுறதுக்கு 50 நாள் கொடுப்பாங்க. அதாவது ஜனவரி 1 நீங்கள் யூஸ் பண்ணின கிரெடிட் கார்டுக்கு February 1ஆம் தேதி தான் பில் ஜென்ரேட் ஆகும். அதாவது பில் ஜென்ரேட் ஆகிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணின நாள்லேருந்து 30 to 31 நாள் கழிச்சு தான் பில் ஜென்ரேட் ஆகும். இப்போ Feb 2ல இருந்து 20 நாளுக்கு உங்களுக்கு டியூ டேட் கொடுப்பாங்க. அதாவது உங்கள் பணத்தை திருப்பி பே பண்ணுறதுக்கு 20 நாட்கள் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பொருள் பர்ச்சேஸ் பண்ணின 30வது நாள், அதாவது ஒரு மாதம் கழித்து பில் ஜென்ரேட் ஆகும். பில் ஜென்ரேட் ஆன நாளில் இருந்து 20 நாள் டைம் கொடுப்பாங்க. டோட்டலாக 50 நாள் கிடைக்கும். இந்த 50 நாளுக்குள்ள நீங்கள் பணத்தை திருப்பி கட்டிட்டா எந்த வட்டியுமே கிடையாது. இதுலயும் கிரெடிட் கார்டு 2 ஆப்ஷன் தராங்க. ஒன்னு மினிமம் அமௌண்ட் கட்டுறது, ரெண்டாவது ஃபுல் அமௌண்ட் பே பண்றது. இதுல நிறைய மக்கள் பண்ற தப்பே மினிமம் அமௌண்ட்டை பே பண்றது தான். இந்த தப்பை நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. மினிமம் அமௌண்ட் கட்டினா என்ன பிரச்சனை வரும்னு கிரெடிட் கார்டோட நெகட்டிவ் சைட் பேசும்போது கண்டிப்பா சொல்றேன். இப்ப அந்த நெகட்டிவ் சைடு என்னென்னு பார்த்துடலாமா? உங்க கிரெடிட் கார்டு லிமிட் எவ்வளவோ, அதாவது 50,000 இல்லை 2 லட்சமோ எவ்வளவா இருந்தாலும் அதில் 30% வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது 50,000 தான் கார்டு லிமிட் அப்படின்னா 20,000க்கு மட்டும்தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அதான் 50,000 இருக்கே அப்படின்னு ஃபுல்லாக சரமாரியாக யூஸ் பண்ணீங்கன்னா சிபில் ஸ்கோர் செம்மையாக அடி வாங்கும். ஃபியூச்சரில் லோனே கிடைக்காது. இதை தவிர்க்க உங்கள் கார்டு லிமிட்லேருந்து 30% மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லை இது பத்தாது, எனக்கு அதிகமாக வேணும், தேவை இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹை வேல்யூ ஹை லிமிட் இருக்கிற கிரெடிட் கார்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுலேயும் 30% தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் சிபில் ஸ்கோர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது இருந்தால் தான் ஃபியூச்சரில் லோன் எடுக்க யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரெண்டாவது, எடுத்ததுக்கெல்லாம் ஷாப்பிங்க்கு கிரெடிட் கார்டையே யூஸ் பண்ணக்கூடாது. எமர்ஜென்சி டைம், அத்தியாவசிய தேவை, இந்த மாதிரி டைமில் தான்
நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணும். அண்ட் ஸ்வைப் பண்ணுற பணத்தை அடுத்த 50 நாளுக்குள்ளே திருப்பி கட்டிட முடியுமா அப்படின்னு பார்த்து இம்பார்ட்டண்ட்டான தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் கிரெடிட் கார்டை டிபெண்ட் பண்ணிங்கன்னா திருப்பி கட்ட பணம் இல்லாமல் டியூவில் மினிமம் அமௌண்ட் கட்டிட்டு இஎம்ஐயில் போட்டுருவீங்க. அதுக்கு தண்டமாக வட்டி கட்ட வேண்டியது வந்துடும். 3வது, நீங்கள் ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1ஆம் தேதி வாங்கினா மட்டும்தான் அந்த 50 நாள் பீரியட் உங்களுக்கு கிடைக்கும். 1ஆம் தேதிக்கு மேலே 10 நாள் கழிச்சு வாங்குறீங்கன்னா உங்களோட 50 டேஸ்லேருந்து 10 டேஸ் உங்களுக்கு லெஸ் ஆயிரும். 40 நாள் தான் இருக்கும். ஸோ எப்போ வாங்கினாலும் 50 நாள் கிரேஸ் பீரியட் கிடைக்கும்னு நினைக்காதீங்க. 4வது, ஃப்ரீ கிரெடிட் பீரியட் அப்படிங்கிறது உங்கள் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் 0 இருந்தால் மட்டும்தான். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, லாஸ்ட் மந்த் ஒரு 10,000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இந்த மாதம் பில் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா பில் ஜென்ரேட் ஆனதுலேருந்து 20 நாளுக்குள்ளே நீங்கள் பணத்தை கட்டுவீங்க. அது மினிமம் அமௌண்ட் கட்டாமல் 10,000 ரூபாயை ஃபுல்லாக பே பண்ணிட்டீங்கன்னா பெண்டிங் கடன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 50 நாள் பீரியட் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஒரு வேளை ₹1 பெண்டிங் வச்சுருந்தீங்கனாலும் அந்த 50 நாளுக்கு வட்டி இல்லாமல் இருக்கிறது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஒவ்வொரு நாளுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுவாங்க. எப்பயுமே உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆகி அடுத்த 20 நாள்னு கடைசி நாளில் கட்டாமல் ஒரு 2 நாள் முன்னாடியே கட்டிக்கோங்க. அண்ட் நீங்கள் பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பில் ஜென்ரேட் ஆகிற டேட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த கிரேஸ் பீரியடுக்கு உள்ள உங்களோட பணத்தை நீங்கள் கட்டிடுங்க. அட்லீஸ்ட் முடியாத பட்சத்தில் மினிமம் அமௌண்ட்டை கட்டிட்டு அடுத்த மாதமே மொத்த அமௌண்ட்டையும் கட்டி முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கிரெடிட் கார்டு மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். லைஃப் டைம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.